லாங்கஸ்ட் கேவ் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. அதாவது பாருங்க, லாங்கஸ்ட் கேவ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலேயே இதுதான் வந்து நீளமான குகை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதோட கிலோமீட்டர் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த குகை வந்து 34 கிலோமீட்டர் வந்து உள்ள போகுமா. 3 விதமான பழங்குடி மக்கள் இருக்காங்க. என்னென்ன பழங்குடி மக்கள்னா, காசி பழங்குடி மக்கள், காரோ பழங்குடி மக்கள், இன்னொன்று வந்து ஜெயந்தியா பழங்குடி மக்கள். இந்த 3 பழங்குடி மக்களுக்கும் தனித்தனியா அவங்களோட பாஷை இருக்கு. ஹேண்ட் மேட் சிகரெட் பண்றாங்க. இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், வெளியில போயிட்டு எங்கேயும் சிகரெட் வாங்க மாட்டேங்கிறாங்க, ஹேண்ட் மேட் சிகரெட் வாங்குறாங்க. இது வந்து இந்த சிகரெட்டுக்கு உள்ள இருக்கும்ல அந்த பொருள், அது வந்து பாத்தீங்கன்னா இது டீக்கு வந்து இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷா ஷா அப்படிங்கிறாங்க. ஷா அப்படின்னா நம்ம வந்து டீ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது இவங்க ஊர் லாங்குவேஜ்ல ஷா அப்படின்னு சொல்றாங்க. என்னோட லைட் வெளிச்சமே உள்ள போக மாட்டேது, அந்த அளவுக்கு பெரிய பள்ளம் இருக்கு, அப்படியே நேரா போகுது. நாங்க எதுக்கு ஒரு பயந்தோம் அப்படின்னா, இது வந்து சின்ன பாருங்களேன் எவ்வளவு ஒரு காடு மாதிரி இருக்குன்னு. இங்க ஒரு கால், இங்கே ஒரு கால் வச்சு இந்த சைடில் வச்சுட்டே அப்படியே நடந்து அங்கே போனோம். உள்ள நமக்கு மிஸ் ஆனிச்சுன்னா உள்ள பள்ளத்துக்குள்ள ஓடிடுவோம். அந்த பள்ளத்தில் தண்ணி தெரியுது பாருங்க, அதுக்குள்ள போயிட்டு விழுந்துருவோம். இப்போ ஒரு 3 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுங்களேன், 3வது குழந்தைய ஒரு பொண்ணா இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து போகாது, மாப்பிள்ளை வந்து இவங்க வீட்டுக்கு வந்துருவாங்களாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ். நம்ம இப்போ மேகாலயாவில் உள்ள ஷிலாங்கில் இருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஷிலாங் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ ஷிலாங்லேருந்து எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, மோசிகிராம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இந்த மோசிகிராமை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வேர்ல்டுலேயே, அதாவது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, வேர்ல்டுலேயே அதிக மழை பொழிகிற இடத்துல இது வந்து டாப் 1 இருக்கு இந்த மோசிகிராம் கிராமம். ஸோ இந்த மோசிகிராம் கிராமம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம சிரபுஞ்சி இருக்குல்ல, சிரபுஞ்சிலேருந்து ஒரு 16-17 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த மோசிகிராம் இருக்கு. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இங்கிருந்து தான் வந்து பஸ் போகும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம், அதாவது 6:30க்கெல்லாம் பஸ் போனாங்க. நாங்கள் வந்து 6:47க்கு இந்த இடத்த வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா, பஸ் போயிடுச்சு. இப்போ நமக்கு ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி இருக்கும். பாருங்களேன், இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ இருக்குல்ல, அந்த ஷேர் ஆட்டோவில் மோசிகிராம் வரை நம்ம வந்து ஷேர் ஆட்டோவில் போகணும். அங்கே பக்கத்துலேயே வந்து மாவ்லிங் நோ அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த மாவ்லிங் நோ வந்து இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளீனஸ்ட் வில்லேஜ், அதாவது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான ஏரியாவும் அந்த மவுலிங் நோ. இன்னொரு இடம் இருக்கு, வாக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அதாவது பக்கத்துலேயே இருக்கு இந்த இடம். அந்த வாக்கன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பேம்பு ட்ரீ ட்ரெக்கிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, நீங்க நிறைய யூடியூப்லாம் நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம். ஸோ அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே தான் இருக்குங்கிறாங்க. அது பேர் வந்து வாக்கன். இந்த மோசிகிராமை பத்தி ஒரு சின்ன டீடைல் சொல்றேன், பாக்கி டீடைல்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டு சொல்றேன். அதாவது ஒரு வருடாந்திர மழை, அதாவது வருஷத்துக்கு மட்டும் இங்க பெய்யக்கூடிய மழை வந்து பாத்தீங்கன்னா 11,400 மில்லிமீட்டர், அதாவது 37 அடி அப்படிங்கிறாங்க. டெல்லியில பெய்யற மழை, ஒரு வருஷத்துக்கு டெல்லியில பெய்யற மழை இங்க இந்த மோசிகிராம்ல ஒரு நாள்லயே வந்து பெஞ்சு பிடிச்சிருமா. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மழைப்பொழிவு அதிகமா இருக்கும். இங்க நான் இங்க நிக்கிற ஷிலாங்லேயே பாத்தீங்கன்னா வந்து ஈரமா இருக்குல்ல, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் இங்க வந்து காஞ்சிருச்சு. இப்போ போக பாத்தீங்கன்னா அங்க வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னாங்க. நாங்க வந்து டென்ட் எடுத்து போயிட்டு இருக்கோம், அதாவது கேம்ப் போட்டு அங்க தங்குவோம். ஹோட்டல் கிடைச்சிச்சுன்னா ஹோட்டல்ல தங்குவோம், அப்படி இல்லைன்னா வந்து அங்கே டென்ட் தான் போடுற மாதிரி இருக்கும். நம்ம காருக்கு வந்து பேசிட்டு இருக்கோம். அங்க பாருங்களேன், பஸ் இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னா, அந்த மாதிரி டூரிஸ்ட் டாக்ஸி இருக்கு. இது ஓகே ஆனிச்சு, நம்மளோட பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து புக் பண்ணி போகலாம். எங்களுக்கு வந்து ஷேர் ஆட்டோ வந்து கிடைச்சிருச்சுங்க. ஷேர் ஆட்டோனா அந்த மாதிரி ஷேர் கார் தான். तो ये शेयर ऑटो है ना, ये शहर में है ना, हाँ 200 जाएगा ना भैया, 200 एक आदमी के 200, ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா அப்படிங்கிறாங்க. ஓகே, பெட்டர் தான். ஏன்னா 37 கிலோமீட்டர் பஸ்ஸில் போயிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கம்மி. என்ன பண்ணுறது, பஸ் வந்து 6:30க்கெல்லாம் கரெக்டாக போயிடுச்சு. நாங்கள் வந்ததே 6:47க்கு தான். எங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்த ரூம்லேருந்து இங்கே வந்து நடந்தே வந்துட்டு இருந்தோம். இந்த காரில் வந்து 6 பேர் போகணுமாங்க. 6 பேர் ப்ளஸ் ஒரு டிரைவர், 7 பேருக்காக வந்து இந்த காரில் எப்படி, இந்த சின்ன காரில் 7 பேர் எப்படி போகிறது? மொத்தம் நாங்கள் 5 பேர் இருக்கோம். இன்னும் ஒரு பேசஞ்சர் வரட்டும், அப்புறம் நம்ம வந்து வண்டி எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த காரில் அவ்வளோதான் பேர்லாம் போக முடியாது. ஏற்கனவே நம்ம ஒரு தடவை ராஜஸ்தானில் போயிருந்தோம்ல, அதை விட இது மோசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் பயணம் பண்ணணும். எப்படி இந்த காரில் போகிறது சொல்லி தெரியல. இங்கே பாருங்களேன், நாங்கள் 5 பேர் இருக்கோம். இன்னும் ஒரு ஆள் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டி எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் அந்த காரில் போகிறது கிடையாதுங்க, பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் ஒருவேளை இங்கே போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து காலையிலே வந்துருங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துருங்க. அப்போ தான் அந்த மோசிகிராம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்து போகலாம். இல்லை அப்படின்னா பஸ் ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது. அந்த பஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு பஸ்ஸே கிடைக்காது. மறுபடியும் நீங்கள் காத்திருந்து அடுத்த நாள் காலையில் தான் போகணும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கார் வந்து எடுத்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே பாருங்க, பேக்கெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். பேக் அங்கே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து எங்களுக்கு ஒரு 3 பேர் 4 பேர் போகிற மாதிரி தான் இந்த கார். ஏன்னா அவங்க வந்து எத்தனை பேர் சொன்னாங்க, 6 பேர் வந்து அதில் போகணும்னு சொன்னாங்க. இதில் நாங்கள் எத்தனை பேர் ஏற்றுறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து இப்போ உடனே கிளம்பிடலாம், எங்களை 4 பேர் 5 பேர் போகலாம்னு சொன்னாங்க. சரி, ஓகே. மாசின்ராம் அப்படிங்கிற வில்லேஜுக்கு வந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம தாய்தீன்ரோ அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நின்றுருக்கோம். தாய்தீன்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தோட பேர். அங்கே தான் நின்றுருக்கோம். நம்ம வந்து மோசிகிராம் போகிறோம்ல, அதே வழியில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து டீ குடிக்கிறதுக்காண்டி இங்கே வந்து வண்டி நிப்பாட்டணும். இந்த பாருங்க, நம்ம வண்டி இங்கே நிப்பாட்டிருக்கு. வர வழியில் வந்து ரோடு வந்து ரொம்ப மோசங்க, மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு வளைஞ்சு வருது. அப்புறம் நீங்கள் வரதா இருந்துச்சுன்னா வந்து வச்சுங்களேன், வயிற்றை வந்து கொஞ்சம் வந்து எம்டியாக வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வாமிட் வராது. ஏன்னா நல்லா சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வாமிட் வரும். ஸோ இந்த வழியில் தான் நம்ம வந்து மோசிகிராம் போகிற வழியில் தான் இப்போ வந்து இங்கே நின்று டீக்கு சொல்லிட்டு இருக்கோம். டீக்கு வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷா ஷா அப்படிங்கிறாங்க. ஷா அப்படின்னா நம்ம வந்து டீ அப்படின்னு
அப்படின்னு சொல்லுவோம்ல, அதாவது இவங்க ஊர் லாங்குவேஜில் ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே உள்ள ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. அசாமுக்கும் இந்த மேகாலயாவுக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பிரச்சனைனா, இங்கே வந்து அசாமில் உள்ளவங்க இங்கே மேகாலயாவில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்களாம். அதை வந்து இவங்க வந்து எதிர்த்து போராடி அசாம்லேருந்து வர்றாங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து இங்கே உள்ள நுழைய விட மாட்டேங்கிறாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அசாம்லேருந்து வந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி மேகாலயா வண்டி வருதுல்ல, அதில் தான் இங்கே வர்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வர்றப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதத்துலேயே யாராவது வந்தீங்க அப்படின்னா அசாம் வண்டியில் வராதிங்க, மேகாலயா எம்எல் வண்டியில் வாங்க, உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். எதனால பிரச்சனை அப்படின்னா, இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. இப்போ நானே வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்கள் ஊர் பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணேன்னு வச்சுங்களேன், நான் வந்து இந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது. என்னோட பையனோ என்னோட பொண்ணோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேகாலயாவில் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஸோ அது மாதிரி தான் இவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அசாமில் உள்ளவங்க வந்து இங்கே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதனால பார்டர் லைனில் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ மேகாலயாவை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன், கேளுங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ ஒரு 3 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுங்களேன், 3வது குழந்தையா ஒரு பொண்ணா இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து போகாது, மாப்பிள்ளை வந்து இவங்க வீட்டுக்கு வந்துருவாங்களாம். ஸோ மொத்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3வது பொண்ணுக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஊரில் எப்படி இருக்கும், அதாவது பொண்ணு தானே வந்து அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்ல, இங்கே வந்து லாஸ்ட்டாக இருக்கிற பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது பையன் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிராம மக்கள். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அதை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வாங்க உள்ளே போயிட்டு டீ சொல்லியிருக்கோம், டீ குடிக்கலாம். இங்கே வந்து நான் தான் டீக்கு பேர் சொன்னல, ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. ஷான்னா வந்து பார்த்தீங்கன்னா டீ. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட், அதாவது ஹேண்ட்மேட் சிகரெட் பண்ணுறாங்க. இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெளியில் போயிட்டு எங்கேயும் சிகரெட் வாங்க மாட்டேங்கிறாங்க, ஹேண்ட்மேட் சிகரெட் வாங்குறாங்க. இது வந்து இந்த சிகரெட்டுக்கு உள்ளே இருக்கும்ல, அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க. இந்த பேப்பரில் வந்து சுருட்டிட்டு இந்த பவுடரை வந்து சிகரெட் துகள்கள் இருக்குல்ல, இதை அப்படியே சுருட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து இவங்க சிகரெட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வெளியில் போயிட்டு இப்போ நான் பார்த்தேன், அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்னது இது கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, இது வந்து சிகரெட் அப்படிங்கிறாங்க. சிகரெட் வந்து இப்படி எல்லாமா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த இடத்துல காட்டுற மாதிரி இருக்கு. என்ன ஒரு விலை என்னன்னு சொல்லி கேட்டு பார்க்குறேன். ஆனால் வேற யாரும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. இங்கே பாருங்களேன், இதுதான் இந்த கடையில் வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த பாக்கெட்டை வந்து உள்ளே போட்டுருவோம். இங்கே பாருங்கள், இந்த பேப்பரில் தான் அப்படி சுருட்டி சிகரெட் வந்து புகை பிடிக்கிறது இதில். சரி, இப்போ போகலாமா? டீ குடிச்சாச்சு, மறுபடியும் கிளம்பி அப்படியே இதே ரூட்டில் போகலாம். ஸோ மோசிங்கிராம் அப்படிங்கிற வில்லேஜுக்கு வந்து வந்தாச்சு. நம்மளோட இப்போ வந்து எக்ஸிட் ஆகி போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து தங்குறது எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் காலையில் வந்து இன்னும் சாப்பிட்டுட்டு ஸோ இந்த இடத்த வந்து ஃபுல்லாக வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். பங்களாதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்குது இந்த மோசிங்கிராம் கிராமத்துலேருந்து. ஒருவேளை இந்த பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து இல்லைன்னு வச்சுங்களேன், இந்தியாவோட வந்து சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இங்கே நார்த் ஈஸ்ட்டுக்கு இங்கே வரதுக்கு வந்து ரொம்பவே ஈஸி. அப்படியே கல்கட்டா வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மோசிங்கிராம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து இலகுவாக வந்து சீக்கிரமே வந்திருக்கலாம். பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து பிரிஞ்சதுனால அப்படியே நம்ம போயிட்டு அஸ்ஸாம் வழியாக போயிட்டு அப்படியே கீழே வந்து மேகாலயா வந்து அப்படியே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பங்களாதேஷ் வந்து ரொம்ப கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம அந்த பங்களாதேஷ் ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா மிசோரம் போயிட்டு அப்படியே திரிபுரா போயிட்டு அப்படியே நாகாலாந்து போயிட்டு அப்படியே அருணாச்சல் பிரதேஷ் போயிட்டு மறுபடியும் அந்த அஸ்ஸாம் வழியாக திருப்பி வந்து தமிழ்நாட்டுக்கு போகணும். இங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து விசிட் பண்ணி அங்கே வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணுறது தான் நம்மளோட வந்து இப்போ வேலை. இங்கே வந்து ஹோட்டல் கிடையாது. நீங்கள் இந்த மோசிங்கிராம் இருக்கிற கிராமத்தில் வந்து பார்த்தீங்களேன், இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே எங்கேயாவது ஒரு பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் தெரியாது. ஏன்னா இங்கே வந்து ஹோட்டல் இருக்கிறது வந்து அபூர்வம். ஹோட்டல் அந்த அளவுக்கு கிடைக்காது. நம்மளே தங்க போகணும்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து டென்ட் எடுத்து வந்துருக்கோம். அந்த டென்ட்டில் தான் வந்து இன்றைக்கி வந்து நைட்டு தங்குறது. இந்த மேகாலயாவுக்கு மேகாலயா அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, மேகத்தோட வீடு அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. நீங்கள் தமிழில் பாருங்களேன், மேகம். அதே மாதிரி சன்ஸ்கிரிட் லாங்குவேஜில் மேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேகத்தோட வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நடந்துக்கிட்டே வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் வரை நடந்து வந்தோம். போகிற வழியில் ஒரு கேவ் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க, குகை. ஸோ அந்த குகையை போய் பார்த்துட்டு அப்படியே போகலாம்னு சொல்லிட்டு வர வழியில் பயங்கரம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏதாவது கடை இருக்குமான்னு கேட்டால் இங்கே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பன்னிக்கறி. ஸோ அந்த பன்னிக்கறி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இந்த மாதிரி ட்ராவல் டயத்தில் ஒத்து வராது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு கடை இருக்குது, 2 கடை இருக்குது. 2 கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி தான் இருக்குது. இந்த கடையில் வந்து வெஜ் சப்ஜி ப்ளஸ் ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிக்ஸ்டு சப்ஜி, மிக்ஸ்டு வெஜிடபிள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 40 ரூபா அப்படிங்கிறாங்க. 40 ரூபா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான், அந்தளவுக்கு வந்து ரொம்ப அதிக ப்ரைஸ் கிடையாது. ஸோ எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். தக்காளி இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, சின்ன சின்ன மிளகாலாம் வந்து பார்த்திங்கன்னா நறுக்கி போட்டிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து ஃபுல்லாக வந்து ரைஸ். ஸோ இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம சாப்பிட்ணும். ஸோ கைஸ் இங்கேருந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளியில் அப்படியே போயிட்டுருக்கோம். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சுமாராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம்.
நாம போகக்கூடிய இந்த சரௌண்டிங்கில் மொத்தம் 3 விதமான பழங்குடி மக்கள் இருக்காங்க. என்னென்ன பழங்குடி மக்கள்னா காசி பழங்குடி மக்கள், காரோ பழங்குடி மக்கள், இன்னொன்று வந்து ஜெயந்தியா பழங்குடி மக்கள். இந்த 3 பழங்குடி மக்களுக்கும் தனித்தனியாக அவங்களோட பாஷை இருக்கு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஷையில் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும். அதே மாதிரி இவங்களோட அந்த கலாச்சாரத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்களோட அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட அமைவிடத்தை இவங்களே அமைச்சிக்கிட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போயிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் அந்த குகை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டூரிஸ்ட் பிளேஸ் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க கிட்டக்க. சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அதையும் போயிட்டு பார்த்துட்டு வந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். சின்ன சின்ன வாகனங்கள் போயிட்டு இருக்கு. நாங்க வந்து லிஃப்ட் கேட்டாலும் இங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. யாருமே வந்து மதிக்கிறதே இல்லை, நிப்பாட்டாம அவங்க பாட்டும் போயிட்டு இருக்காங்க. இங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட் வெஹிக்கிள் தான் அதிகம் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த டூரிஸ்ட் வெஹிக்கிள் நம்ம போனோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். அங்கே நம்ம ராஜஸ்தான்லாம் சுற்றணும்ல, அது மாதிரி கிடையாது. இது வந்து என்னன்னா ஒரு ஜங்கல் டைப். இந்த மாதிரி இடத்துக்கு வந்து வெளி ஆட்கள், அதாவது நம்ம அதர் ஸ்டேட் பீப்புள் வந்து அதிகம் வராதனால இவங்களோட கலாச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்படுது. இங்கே வந்து சிறப்புஞ்சி என்ன பேரில் கூப்பிடுறாங்க அப்படின்னா ஷோரா அப்படிங்கிறாங்க. ஷோரா அப்படின்னா வந்து சிறப்புஞ்சின்னு அர்த்தம். ஸோ அதோட சிறப்புஞ்சியோட இன்னொரு பேர் தான் ஷோரா அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெறும் 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. நீங்களாம் ஸ்கூல்லலாம் படிச்சிருப்பீங்கல்ல, அதாவது அதிக மழை பொழிகிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்புஞ்சி. கைஸ் நான் சொன்னல, வர்ற வழியில் வந்து ஒரு குகை ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குகைக்கான போர்டு தான் அது. இந்த குகையை வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் கேவ் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. அதாவது பாருங்க, லாங்கஸ்ட் கேவ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலேயே இதுதான் வந்து நீளமான குகை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது அது வேற எங்கேயோ காட்டுது. இங்கே பாருங்க போர்டு வச்சிருக்காங்க பாருங்க, வெல்கம் டு கெராம்பூரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குகை வந்து இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்டு வழியில் போகணும் அப்படிங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு காடு இது. இங்கே பாருங்க ஃபுல்லாக தெரியுதா காடு. ஸோ அந்த காட்டுக்குள்ளே இந்த லோக்கல் பீப்புள் இங்கே நிற்கிறேன் நிறைய பேர் நிற்கிறாங்க. அந்த லோக்கல் பீப்புள் வந்து எங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ உள்ளே போகணும்னா அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து இங்கேருந்து உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பணம் எவ்வளவு கேட்குறாங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் கேட்குறாங்க. 1500 இந்த மாதிரி பணம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. வர வழியில் கூகுளில் எதுவுமே போடல இந்த மாதிரி பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கைடும் அவசியம் இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலை. ஆனால் இருந்தாலும் இந்த லோக்கல் பீப்புள் வந்து மறைச்சி வச்சுட்டு பணம் கேட்குறாங்க. ஸோ இந்த லாங்கஸ்ட் கேவ் இந்த வேர்ல்டுன்னு எதுக்காக இதில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தரல. ஆனால் இதோட கிலோமீட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், இந்த குகை வந்து 34 கிலோமீட்டர் வந்து உள்ளே போகுமா. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. இந்த காட்டுக்குள்ள 34 கிலோமீட்டருக்கு குகை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. வேணா வந்து நாங்கள் அவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் போயிட்டு கேட்டுட்டு இது வேற வந்து என்ட்ரன்ஸ் வரையும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பீப்பிள்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து இது டேஞ்சரு, அதாவது கைடு இல்லாமல் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பேசுப்பா வாங்க நம்ம வந்து உள்ளே போகலாம் கேவுக்குள்ள. நான் சொன்னால வந்து எல்லாத்துக்கும் பைசா வந்து அதிகம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னாச்சு அப்படின்னா எங்கள் கூட வந்து இன்னொரு 6 பேர் போகிறாங்க. ஸோ அவங்க கூட நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணி இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். வெயிட் பண்ணுறாங்களா எங்களுக்காக. ஸோ அங்கே போவோம். நாங்கள் எதுக்கு ஒரு பயந்தோம் அப்படின்னா இது வந்து சின்ன பாருங்களேன் எவ்வளோ ஒரு காடு மாதிரி இருக்குன்னு. அதனால தான் ஒரு சின்ன பயம் இருந்தது. ஏன்னா நாங்கள் மட்டும் தனியாக போய்ட்டு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பிரச்சனை. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த மாதிரி நிறைய வந்து நடந்திருக்கு எங்களுக்கு. ஸோ எங்கள் கூட நான் சொன்னல ஒரு 6 பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடு உள்ளவங்க தான். நம்ம சைடு உள்ளவங்க அப்படின்னா அதாவது ஒருத்தவங்க வந்து மகாராஷ்டிரா, ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா சைட்லாம் உள்ளவங்க வந்து வர்றாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதை வழியாக இறங்கி இப்போ அந்த கேவுக்கு போகிறோம். நான் வந்து பைசா சொன்னல எப்படி மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்க சொன்னாங்களா 1200 ஸோ நாங்கள் அவங்க ஒரு 6 பேர் ப்ளஸ் நாங்கள் ஒரு 3 பேர் டிவைடட் பண்ணிக்கிட்டோம். ஸோ வாங்க இப்போ உள்ளே போகலாமா. ஸோ டேரெக்டாக வந்து அப்படியே பள்ளம் வந்து கீழே இறங்குது. மேக்ஸிமம் வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம நடந்து போகணும் அப்படின்னாங்க. ஆனால் அந்த குகை வந்து 34 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த 34 கிலோமீட்டரும் நம்ம வந்து உள்ளே போக முடியாது. இங்கே பாருங்கள் பாதை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது பாருங்கள். நல்ல வேலை இங்கே அடிக்கடி மழை பெய்யும்னாங்க. நம்ம வந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லை. ஆனால் மழைக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரிடிக்ஷனும் பண்ண முடியாது. எப்போ வேணாலும் இங்கே மழை வரும் அப்படிங்கிறாங்க. என்ன நம்மளை விட்டுட்டு அவங்களாம் ஓடிட்டானுங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லாவே ஒரு வந்து ஒரு பள்ளம் மாதிரி அப்படியே கீழே இறங்குது. இங்கே பாருங்க தெரியுதா. சைடில் அந்த பிடிச்சிக்கிறதுக்கான எந்த கம்பியுமே இல்லை. கீழே ஸ்லிப் ஆனிச்சு அப்படின்னா கீழே தான் போகலாம். பாருங்களேன் எந்த அளவுக்கு பள்ளம் இருக்குன்னு. திரும்பி காட்டுற மாதிரிங்க. தெரியுறானுங்களா அவனுங்க நடந்து போயிட்டு இருக்கானுங்க பாருங்க. இதுக்கு முன்னாடி இங்கே டூரிஸ்டெல்லாம் வந்ததில்லைன்னு நினைக்கிறேன் அதிகம். நாங்களே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். உட்காந்துறதுக்கு அப்புறம் தான் அந்த 6 பேர் வந்தாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த நடைபாதையை பாருங்களேன். நடைபாதையில் வந்து எந்த ஒரு டூரிஸ்ட் வந்து அடிக்கடி நடந்ததுக்கான ஒரு தடையுமே காணும் பாருங்கள். சிறகெல்லாம் கொட்டி, அதாவது அப்பப்போ எப்போயாவது ஒருத்தவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் எங்களை மாதிரி. அதனால தான் இவங்க வந்து பணம் வந்து அதிகம் கேட்குறது அப்போ போடுறாங்கன்னு சொல்லிட்டு. இதில் எப்படி இறங்குறது. ட்ரெக்கிங் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷூ போட்டு வரல. வா இங்கேருந்து வந்து வியூ பாயிண்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன்
நாங்கள் வந்து இதை பற்றி யூடியூப்லேயுமே அதிகம் பார்க்கல, ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த உலகத்திலேயே இந்த வந்து நீளமான குகைன்னு சொல்கிறாங்கல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பாதை வழியாக தான் போனாங்கன்னு நினைக்கிறேன். அமேத் சரியான ஒரு லாங் வாக்கிங்க. 20 நிமிஷம்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அப்படி டெய்லி போயிட்டு வரதுனால 20 நிமிஷம்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முடியலை. டெய்லி இந்த கல்லில் இதிலலாம் நடந்து போயிட்டுருக்காங்கல்ல, அதனால் அவங்க வந்து 20 நிமிஷம்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாச்சா குகைக்கு? ஸோ இதுதான் வந்து அந்த குகை. வாங்க உள்ளே போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸே எவ்வளோ சின்னமாக இருக்குல்ல. உள்ளே போகிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லைட் வேணும். ஸோ நம்ம வந்து லைட்டை ஆன் பண்ணிக்குவோமா? ஸோ வாங்க உள்ளே போகலாம். லைட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாங்க உள்ளே போகலாம். ஸோ இந்த குகை தான் வந்து 34 கிலோமீட்டர் உள்ளே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே பாருங்களேன் எவ்வளோ ஒரு பெரிய பள்ளம்னு. ஐயோ, இதுலலாம் காலை வச்சு போகணும்னு நினைக்கிறேன். चलिए 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 सूची मत चलिए बढ़ते रहो. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு குகை உள்ளே போகுது. என்னோட பவர் பேங்க் வந்து கீழே விழுந்துருச்சு பாருங்க. அங்கே கிடக்குது பாருங்க. எப்படி எடுக்கிறது? இப்போ அந்த சைடு போனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே ஓகே. உள்ள இருந்துச்சுங்க பவர் பேங்க்கு. ஓகே. ஸோ இந்த குகை வந்து 34 கிலோமீட்டர் எப்படி இது வெளியாகவே உள்ளே போகும்? ஏங்கப்பா, 2 காலுக்கு இடையில சரியான பள்ளமாக இருக்குது. உள்ளே விழுந்தோம் அவ்வளோதான். ஒரு நிமிஷம் லைட் அடிச்சு காட்டுறேன் எவ்வளோ பெரிய பள்ளம்னு பாருங்கள். அந்த பாருங்க தெரியுதா? என்னோட லைட்டு வெளிச்சமே உள்ளே போக மாட்டேது, அந்த அளவுக்கு பெரிய பள்ளம் இருக்குது. அப்படியே நேராக போகுது. ஸோ உண்மையிலேயே வந்து இந்த குகை வந்து 34 கிலோமீட்டர் தூரம் இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தப்ப அப்படி தான் அவங்களும் நெட்டில் கூகுள்லேயே அதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் குகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யூஎஸ் சைடு ஒன்று வந்து காட்டுது. இங்கே பாருங்க, இந்த குகையை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஆனால் இதில் போக முடியாது, பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு. உள்ள மூச்சு முட்டுதுப்பா சாமி. ஐயோ, இங்கே பாருங்க இந்த இதில் எப்படி இறங்குறது? ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது கீழே இறங்கணும். காட்டுற பாருங்க எவ்வளோ ஒரு பள்ளமாக இருக்குது. அதில் வந்து நம்ம இறங்கி போகணும் கீழே. उधर भी रास्ता है, चालू कर ये रास्ता अलग है। ये मेरा देखो कितना है, इधर कुछ सीढ़ियां वैसे ये रहे भैया ऐसे बढ़ाऊंगा इसको गाइड के साथ है। गाइड ही बोल सकते हो, ये भी पीछे से आ रहे हैं, वो आगे चल रहे हैं कि आप भटक ना जाओ। नहीं क्या पकड़ो, उतर जाओ नीचे उच्चे. ஸோ அமித் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறான். அடுத்து வந்து நம்ம லாஸ்ட்டாக இறங்கிக்குவோம் கீழே. ஆனால் நம்மளோட மொபைல்லாம் பிடிக்கிறது வந்து வந்தான் இந்தா வச்சுக்க. ஸோ லைட் மாற்றி தட்டு மாற்றிக்கா. ஸோ நம்ம வந்து கீழே இறங்குவோமா? இங்கே பாருங்கள் நீளமாக போயிட்டுருக்காங்க பாருங்கள். அங்கே ஒரு வெளிச்சம் தெரியுதுல்ல, அங்கே வரையும் நம்ம பசங்க போயிட்டுருக்காங்க. பாருங்களேன் கீழே வந்து ஒரு பள்ளம் தெரியுதுல்ல, அதில் காலை வைக்கக்கூடாது. இப்போ கைடு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீழே காலை வச்சிடாதீங்க. இந்த 2 சைடு இருக்குல்ல இந்த மாதிரி வால், இதில் 2ல் இங்கே ஒரு கால், அப்புறம் அங்கே பாருங்கள் கால் வச்சிருக்கல, இங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் வச்சு இந்த சைடில் வச்சுட்டே இப்படியே நடந்து அங்கே போனோம். உள்ளே நமக்கு மிஸ் ஆனிச்சுன்னா உள்ளே பள்ளத்துக்குள்ளே ஓடிடுவோம். தெரியுதா பள்ளம்? அங்கே தெரியுதா? அந்த பள்ளத்தில் தண்ணி தெரியுது பாருங்கள், அதுக்குள்ளே போய்ட்டு விழுந்துருவோம். இங்கே ஒரு கால் வச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு இங்கே ஒரு கால். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒத்து வரல அப்படின்னா नीचे से ना ध्यान से. हाँ हाँ लाइट मारी ना उधर भी, और इधर मेरा कैमरा तो फोकस कर रहा हूँ. हाँ नहीं 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 इसको तो भाई तुम पावर बैंक हटा दो ना, तुम क्या जरूरी है यार. हाँ
चलते डर लगने लग गया। சரி போதும் திரும்பிடுவோமா? ए और कितना दूर जाएगा? और भी है ना? हाँ ஸோ உள்ள வந்து இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து போகணுமா? அதான் அவங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு 2-2.5 கிலோமீட்டர் வந்து போய் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். आजा आजा इस साइड आजा, हमारे उल्ला बैठ माटी ना मर गए तेरीदा. अरे भाई नीचे से आ जाओ। अरे नहीं नहीं इधर से भाई कैन वी से दिस साइड. अरे तू नीचे से आ जाओ भाई, कौन रिस्क ले रहा है? मना कर रहा है गाइड। ठीक है. अरे ये बोल रहा है ऊपर से आने के लिए. कौन बोल रहा है? ये अरे वो बंद कर दे, वीडियो बंद कर। ठीक है.